அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல crochet ஸ்டிச்ல டபுள் crochet ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். டபுள் crochet ஸ்டிச்சுக்கு முன்ன என்ன ஸ்டிச் எல்லாம் இருக்கு, அந்த ஸ்டிச் எல்லாம் எப்படி போடலான்ட்டு தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் எல்லாம் கொடுத்துருக்கேன். எல்லா ஸ்டிச்சையும் பார்த்து என்ன ஸ்டிச் இருக்கா அந்த ஸ்டிச் எல்லாம் எப்படி போடலான்றத பத்தி நீங்களும் கத்துக்கோங்க. இன்னைக்கு டபுள் crochet போட போறேன். டபுள் crochetோட ஷார்ட் நெக் டிசி. டபுள் crochet போடுறதுக்காக நான் எடுத்திருக்கிற உள்ள ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய உள்ளன் தான். என்கிட்ட crochet புக்கு 3.5 mm புக்கு இருக்கு. உங்களுக்கு crochet புக் எந்த சைஸ் புக் கிடைக்குதோ அதை வச்சு நீங்களும் இது போல நார்மலா ஃபேன்சி ஸ்டோர்ல கிடைக்கக்கூடிய உள்ளன் வச்சு ஃபர்ஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. வாங்க டபுள் crochet ஸ்டிச் எப்படி போடலான்றத பத்தி பார்க்கலாம். 10 டபுள் crochet ஸ்டிச் வீடியோக்காக நான் போட்டு காட்டுறேன். அதுக்காக 12 செயின் ஸ்டிச் போடணும். 12 செயின் ஸ்டிச் எதுக்காகன்னா 12 செயின் ஸ்டிச் போட்டாதான் 10 டபுள் crochet ஸ்டிச் நமக்கு கிடைக்கும். 9 செயின் ஸ்டிச் நான் கரெக்டா போட்டிருக்கேன். அடுத்தது 3 செயின் ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு எப்பவும் ஊசியில இருக்கிற அந்த வளையத்தை கவுண்ட் பண்ணாம ஊசிக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை விட்டுட்டு 4வதா இருக்கிற இந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை எடுக்கும் பொழுது 3 லூப் இருக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தோம்னா ஒரு டபுள் crochet கிடைச்சாச்சு. இப்போ அடுத்த ஸ்டிச்லயும் நாம டபுள் crochet எப்படி போட்டுட்டு வரோன்ட்டு பார்க்கலாம். டபுள் crochet போட்டாச்சு. டபுள் crochet ஸ்டிச் 3வது ஸ்டிச் ஸ்லோவா போடலாம். ஊசியில ரன்னிங் நூல் மாட்டியாச்சு. 3வது செயின் ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட போறோம். இந்த ஸ்டிச்ல இப்படி நம்ம crochet ஹூக்கு குத்துறோம்னா நம்ம ஃபர்ஸ்ட்லயே ஸ்டிச் போடும்போதே செயின் ஸ்டிச் லூஸா போட்டிருக்கோம். இப்போ நான் ரன்னிங் நூலை எடுக்கிறதுக்காக இந்த ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டேன். ரன்னிங் நூலை எடுக்கும் பொழுது ஊசியில 3 லூப் கிடைச்சிருக்கு. ஊசியில மறுபடியும் ரன்னிங் நூலை மாட்டிட்டு முதல்ல 2 லூப் வழியா ரன்னிங் நூலை வெளியே இழுக்கிறேன். இப்போ வெளியே இழுத்த போது 2 லூப் ஊசியில இருக்கு. மறுபடியும் ஊசியில ரன்னிங் நூல் மாட்டி இந்த 2 லூப் வழியாவும் எடுக்கும் பொழுது ஒரு டபுள் crochet கிடைச்சாச்சு. இதே போலதான் எல்லா ஸ்டிச்லயும் டபுள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வரணும். இப்போ அடுத்த ஸ்டிச்ல டபுள் crochet போட்டுட்டு வரேன். ஃபர்ஸ்ட் 2 லூப் வழியா எடுத்தாச்சு. அடுத்த 2 லூப் வழியா எடுத்தாச்சு. மறுபடியும் ஸ்லோவா டபுள் crochet எப்படி போடணும்ட்டு சொல்றேன். ரன்னிங் நூலை ஊசியில மாட்டிட்டு அடுத்ததா இருக்கிற செயின் ஸ்டிச் வழியா crochet ஹூக்கை உள்ள விட்டோம்னா அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இந்த ஊசியில மாட்டி இந்த ஸ்டிச் வழியா மேலுக்கு இழுக்கும் பொழுது ஊசியில 3 லூப் கிடைக்கும். இந்த 3 லூப்ல முதல்ல ரன்னிங் நூலை ஊசியை மாட்டிட்டு முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை இழுக்கும் பொழுது ஊசியில மறுபடியும் நமக்கு 2 லூப் கிடைக்கும். மறுபடியும் ஊசியில 2 லூப் வழியாவும் இந்த ரன்னிங் நூலை இழுக்கணும். ஒரு டபுள் crochet கிடைச்சாச்சு. இதே போலதான் நம்ம எத்தனை செயின் ஸ்டிச் போட்டு வச்சிருக்கோமோ அத்தனை ஸ்டிச்லயும் இந்த டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். 10 டபுள் crochet கிடைச்சாச்சு. முதல்ல 2 செயின் ஸ்டிச் ஸ்கிப் பண்றோம். அந்த 2 செயின் ஸ்டிச்சை ஸ்கிப் பண்றதும் ஒரு டபுள் crochet கணக்கு எடுத்தாச்சு. இப்போ 10 டபுள் crochet போட்டுட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு இந்த லைனை திருப்பிட்டு அடுத்த லைன்ல டபுள் crochet ஸ்டிச் போட்டுட்டு வரணும். லைன் திருப்பிட்டோம். இந்த லைனுக்கு மேலேயே டபுள் crochet போட்டுட்டு வரலாம். ஃபர்ஸ்ட் லைன் டபுள் crochet ஸ்டிச் போட்டு முடிச்ச பிறகு செகண்ட் லைன் போடுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பும் போது 3 செயின் ஸ்டிச் போடுறது ஒரு டபுள் crochet கவுண்ட் பண்ணிட்டு தான் அடுத்தடுத்த ஸ்டிச் நம்ம போடணும். அதனால செகண்ட் லைன்ல 3 செயின் ஸ்டிச் போட்டோம்னா அது ஒரு டபுள் crochet கவுண்ட் பண்ணிக்கணும். 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் crochet கணக்கு எடுத்துட்டு
அடுத்த ஸ்டிச்ல இருந்து டபுள் crochet போட ஸ்டார்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லைன்ல எப்படி டபுள் crochet போட்டுட்டு வந்தோமோ அதே போலவே தான் செகண்ட் லைன்லயும் டபுள் crochet போட்டுட்டே வரணும். டபுள் crochet ஸ்டிச்சை வச்சு நிறைய ப்ராஜெக்ட்லாம் செய்யலாம். சிங்கிள் crochet ஆஃப் டபுள் crochetஐ விட டபுள் crochet ஸ்டிச் கொஞ்சம் உயரமா இருக்கும். செகண்ட் லைன்ல 9 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இது போல இருக்கும். எந்த ஒரு ஸ்டிச்சிலையும் இந்த கடைசியா இருக்கிற இந்த ஸ்டிச்சை தான் நீங்க கவனமா இந்த நீடல் விடும் பொழுது 2 லூப் வழியா விடணும். ஒரே லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தோம்னா அந்த ஸ்டிச் கரெக்டா கம்ப்ளீட் ஆகாது. அதால 2 லூப் வழியா எடுத்து இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணுங்க. இப்போ 2 லைனு நான் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டேன். அடுத்த லைன் வேணுன்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடுறேன். டபுள் crochet ஸ்டிச்ல 10 டபுள் crochet போட்டிருக்கேன். 6 லைன் கம்ப்ளீட் பண்ண போறேன். 9 டபுள் crochet தான் நான் போட்டிருக்கேன். இப்போ இது போல கேப் எல்லாம் ஏன் தெரியுதுன்னா சிங்கிள் crochet ஆஃப் டபுள் crochetஐ விட டபுள் crochet ஸ்டிச் கொஞ்சம் உயரமா இருக்கும். அதனாலதான் இது போல ஸ்டிச் உயரமா கேப் எல்லாம் தெரியுது. இந்த சைட்ல ஏன் இது போல கேப் தெரியுதுன்னா ஒரு லைன் திருப்பும் போது 3 செயின் ஸ்டிச் போடுறதாலதான் இது போல கேப்னு தெரியுது. இப்போ கடைசி லைன்ல 9 டபுள் crochet போட்டிருக்கோம். கடைசியா இருக்கிற இந்த ஒரு ஸ்டிச்சு கம்ப்ளீட் பண்ணிடலாம். 5 லைன் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இந்த 6வது லைன் கம்ப்ளீட் பண்ண போறேன். இந்த 5 லைன்லயும் இந்த ஸ்டிச் வர இடத்துல எப்படி கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன்ட்டு சொல்றேன். இப்போ இங்க செயின் ஸ்டிச் இருக்கு. இந்த செயின் ஸ்டிச்சுக்கு நடு பகுதியில ஒரு சின்ன ஹோல்ஸ் இருக்கும். இந்த ஹோல்ஸ் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை மேலே இழுக்கும் பொழுது 3 லூப் கிடைக்கும். முதல் 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தோம்னா இந்த லைன் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. இதே போலதான் நமக்கு எத்தனை லைன் தேவையோ அத்தனை லைன் நம்ம கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு நான் உங்களுக்காக 10 டபுள் crochet ஸ்டிச்சு 6 லைன் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த லைன் முடிக்கணும்னா இப்போ இந்த ரன்னிங் நூலை இந்த லைன் கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த ரன்னிங் நூலை கட் பண்ணிடணும். ரன்னிங் நூல் கட் பண்ணிட்ட பிறகு இந்த வளையத்தை இது போல எடுத்தீங்கன்னா இந்த நூல் வெளியே வந்துடும். டபுள் crochetல ஒரு லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக 3 செயின் ஸ்டிச் போடுறதால இது போல சைட்ல எல்லாம் கேப் எல்லாம் தெரியுது. இது போல கேப் எல்லாம் இல்லாமையும் டபுள் crochet போட முடியும். அந்த மெத்தட்ல டபுள் crochet எப்படி போடலான்றத பார்க்கலாம். 10 டபுள் crochet போடுறதுக்காக 11 செயின் ஸ்டிச் போட்டிருக்கேன். முதல்ல போட்ட டபுள் crochetல 12 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஊசிக்கு கீழே இருந்து 3 ஸ்டிச்சை ஸ்கிப் பண்ணிட்டு 4வது ஸ்டிச்ல இருந்து தான் டபுள் crochet ஆரம்பிச்சேன். ஆனா இதுல 11 செயின் ஸ்டிச் போட்டுட்டு ஊசிக்கு கீழே இருக்கிற ஒரு ஸ்டிச்சை விட்டுட்டு அதுக்கு அடுத்ததா இருக்கிற ஸ்டிச் வழியா ஊசியை உள்ள விட்டு அந்த பக்கமா இருக்கிற ரன்னிங் நூலை இந்த ஸ்டிச்சுக்கு வெளியே இழுக்கும் பொழுது 3 லூப் இருக்கு. ரன்னிங் நூலை ஊசியில மாட்டி 2 லூப் வழியா முதல்ல ரன்னிங் நூலை எடுக்கணும். அடுத்த 2 லூப் வழியா ரன்னிங் நூலை எடுத்தோம்னா டபுள் crochet கிடைச்சாச்சு. இதே போலவே இதுல எத்தனை செயின் ஸ்டிச் போட்டிருக்கோமோ அத்தனை செயின் ஸ்டிச்லயும் டபுள் crochet போட்டுட்டே வரணும். 3 ஸ்டிச் போட்டிருக்கேன். இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டிச். இந்த ஸ்டிச்ல இருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 3 டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கேன். மீதம் இருக்கிற செயின் ஸ்டிச்ல எல்லாத்துலயும் ஒரு டபுள் crochet போட்டுட்டு வரலாம். 10 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு இது போலதான் இருக்கும். முதல்ல இருக்கிற செயின் ஸ்டிச் வளைஞ்ச மாதிரி இருக்கு. அந்த ஸ்டிச்ல இருந்து கவுண்ட் பண்ணி பார்த்தோம்னா 10 டபுள் crochet இருக்கணும். அப்படி தப்பா இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒரு இடத்துல ஸ்டிச் விட்டு இருக்கோன்ட்டு நாமளே தெரிஞ்சுக்க வேண்டியதுதான். இங்க இருந்து எண்ணி பார்க்கலாம். 2 3 4 5 6 7 8 9 10 கரெக்டா 10 டபுள் crochet போட்டு முடிச்சிருக்கேன். ஃபர்ஸ்ட் லைன் 10 டபுள் crochet போட்டு முடிச்ச பிறகு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்றதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு இந்த பேட்டர்னை திருப்பணும். ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லைன் திருப்பின பிறகு டபுள் crochet போட ஆரம்பிக்கலாம். முதல்ல பார்த்த அந்த ஸ்டிச்ல 3 செயின் ஸ்டிச் போட்டது ஒரு டபுள் crochet கணக்கெடுப்பேன்.
ஆனால் இதில் ஒரே ஒரு ஸ்டிச்சை போட்டு இந்த லைன் திருப்பினதால இந்த ஒரு செயின் ஸ்டிச்சை நம்ம கவுண்ட் பண்ணாமல் அதே ஸ்டிச்சில் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிக்கிறோம். முதல் ஸ்டிச் போட்டாச்சு. இப்போ ரெண்டாவது ஸ்டிச்சில் டபுள் க்ரோச்செட் போட்டுட்ருக்கோம். இதே போல் தான் ஒரு ஸ்டிச்சிலையும் ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டுகிட்டே வரணும். முதல்ல டபுள் க்ரோச்செட் எப்படி போடணுன்றத நான் சொல்லி கொடுத்துருக்கேன். அதே போல் தான் என்னென்னா இந்த லைன் திருப்பும் பொழுது 3 செயின் ஸ்டிச் போடாமல் ஒரே செயின் ஸ்டிச் போட்டோன்னா இந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்றதுக்காக தான் நான் இந்த பேட்டர்னையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டிகிட்ருக்கேன். செகண்ட் லைனில் 9 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சிருக்கேன். இந்த வளைஞ்ச மாதிரி இருக்கிறது தான் முதல் ஸ்டிச்சு. இதை நீங்கள் கரெக்டாக கவுண்ட் பண்ணி பார்க்கும்பொழுது 9 டபுள் க்ரோச்செட் வந்திருக்கு. இப்போ கடைசியாக இன்னும் ஒரே ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த லைன் முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஆனால் இந்த இடத்துலையும் ஒரு டபுள் க்ரோச்செட் போடணும். இந்த 2 லூப் வழியாகவுமே தான் டபுள் க்ரோச்செட் போடணும். உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக இந்த பேட்டர்ன் நான் திருப்பி பிடிச்சிருக்கேன். இந்த ஸ்டிச்சில் இந்த 2 லூப் வழியாகவுமே இந்த ஊசி உள்ளே போகணும். அப்போ தான் இந்த ஸ்டிச்சு கரெக்டாக கம்ப்ளீட் ஆகும். கடைசியாக சொல்லியிருந்த இந்த ஸ்டிச்சு வழியாக நான் ஊசியை உள்ளே விட்டுறேன். 2 லூப் வழியாகவும் ஊசியை உள்ளே விட்டு ஒரு டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்ச பிறகு இந்த லைன் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. டபுள் க்ரோச்செட் ஸ்டிச்சில் 10 ஸ்டிச்சு போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்ட பிறகு அடுத்த லைன்லேயும் 10 டபுள் க்ரோச்செட் போட்டு முடிச்சுட்டேன். 3வது லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக ஒரு செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன்லேயும் கம்ப்ளீட் பண்ணிட்டு வரேன். இது போல் நான் 6 லைன் கம்ப்ளீட் பண்ண பிறகு ஒரு செயின் ஸ்டிச் போட்டு ரன்னிங் நூலை கட் பண்ணி எடுத்துட்டு இந்த வளையத்தை மெதுவாக இழுத்தீங்கன்னா இந்த நூல் வெளியே வந்துடும். இன்னைக்கு வீடியோவில் 2 விதமான டபுள் க்ரோஷெட் ஸ்டிச்சை எப்படி போடலான்றத பற்றி பார்த்துருக்கோம். அதாவது டபுள் க்ரோஷெட் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக 3 செயின் ஸ்டிச் போட்டு டபுள் க்ரோஷெட் போட்டோம்னா எப்படி இருக்குன்றத பற்றியும் பார்த்தோம். அடுத்ததான் 10 டபுள் க்ரோஷெட் போட்டு ஒரே செயின் ஸ்டிச் போட்டு அடுத்த லைன் ஸ்டார்ட் பண்ணால் அந்த பேட்டர்ன் எப்படி இருக்குன்ற வீடியோவையும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள்.